இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று திமுக, பாமக கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இலங்கை தேர்தலில் ராஜபக்சே தோல்வியடைந்து அதிபராக சிறிசேனா பதவியேற்க உள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த திமுக தலைவர் கருணாநிதி, தோல்வியடைந்தவர்களும் வெற்றி பெற்றோரும் கடந்த காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும், தோல்வியுற்றோர் மீண்டும் தவறுகள் நிகழாவண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். போர்க்குற்றம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற திமுக நிலையில் மாற்றமில்லை என்றும் கருணாநிதி கூறினார். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தி சட்டப்படியும் ராஜபக்சேவை தண்டிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ராஜபக்சே அதிபராவதற்கு காரணமாக இருந்த தமிழர்களே இப்போது தண்டித்திருப்பது இனிமையான பழிவாங்கல் என்றும், இதை உணர்ந்து மைத்ரிபால சிறிசேனா நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அதிபராக்கப்பட்டுள்ள சிறிசேனாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத நிலையில் அடுத்த 100 நாட்களுக்குள் இவர் அதிகாரம் இல்லாத பொம்மை அதிபராகவும், தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அதிகாரம் கொண்ட பிரதமராகவும் மாறிவிடுவார்கள் என்றும், அப்படிப்பட்ட சூழலில் ரணில் மற்றும் சந்திரிகாவை கொண்ட அதிகார கூட்டணி தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முன்வருமா என்பது ஐயமே என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவருமான வெங்கையா நாயுடு, ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தத்தில் உள்ள 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த இலங்கையின் புதிய அதிபர் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருத முடியும் என்றும், தமிழர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே தொடர்ந்து வாழ வழி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தா பாண்டியன், இலங்கையின் புதிய அதிபருக்கு முன்னதாக வீரம், விவேகம் கொண்ட இலங்கை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.